இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக அதே அதிமுகவா இருக்குமா இல்லை பாஜகவின் அதிமுகவா இருக்குமா? நீங்கள் 26 வரைக்கும் போவேணாம். இப்போவே போனீங்கன்னா 1008 பிரிவு இன்னும் கூட பிரிவு வருவோம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து செங்கோட்டையாரும் இவரும் வந்து இரண்டு பேரும் குறிப்பிடுறாங்க, செங்கோட்டையன் வேலுமணி. ஆமாம், அவங்க வேற பிரிப்பாங்கன்னு நான் ஒரு சமயம் தோணுது, இனிமேல் பிரிக்கிறதுக்கு இடம் கூட இருக்கா? எந்தெந்த பிரிவில் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த மிச்ச மீதி இருக்கிறதுலையே கூட டெய்லி ஒரு 10 பேராக போய் இப்போவே கூட சேர்ந்துட்டு இருக்காங்க பாஜகவில். அப்போ கூடாரமே காலி ஆயிடுச்சுன்னா அதிமுக எங்க இருக்கும்? இதில் வந்து ஊர் ரெண்டு பட்டால் கூத்து அடிச்சு கொண்டாட்டம். இதில் யாருக்கு கொண்டாட்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அதை கொண்டாட்டம்னு சொல்கிறத விட மக்களுக்கு தான் கொண்டாட்டம். இந்த மாதிரி எடப்பாடி அன்னைக்கு ஒத்துமையா இருக்க வேண்டிய நேரத்துல அவர் இருக்கவும் இல்லை. இப்படி அதிமுகவை ஒத்துமையா இருக்க விடாம ஆதியிலேருந்து நிறைய சதிகள் நடந்துட்டே தான் இருந்தது. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல நான் உங்களுக்கு சொன்னேன். திமுக மென்ஷன் பண்ணேன். நீங்க திமுகவை மென்ஷன் பண்ணினீங்கனாலும் திமுக வந்து ஒரு பக்கம் அங்க பயந்துட்டு இருக்கும். மகளிர் உரிமை தொகைன்றாங்க, சமூக நீதின்றாங்க, திராவிட மாடல்ன்றாங்க. ஆனா ஒன்னுத்துக்கும் வந்து உண்மையான அர்த்தம் அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. உடஞ்சிட்டா மேக்ஸிமம் அடுத்து அந்த குருவிகள் கலந்து பார்த்தீங்கன்னா கூட தெரியுதான் வரும் எங்க கூடு இருக்கு. அப்போ ஒரு கூடு திமுக பக்கம் போக வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கிறதுல பாஜக தான் எஞ்சி இருக்கிறது. அதிமுக எல்லாம் பாஜகவுக்கு வந்துருமா நீங்க கேக்குறீங்க. ஆனா நான் முதல்ல சொல்லும் போதே உங்களுக்கு சொன்னேன், அதிமுகன்ற பேர்லயே அங்க ஒண்ணும் இருக்காது, எல்லாம் மொத்த சங்கமமா இங்க பாஜகல இருக்கும். ஒருவேளை அதிமுக விஜயும் இணைந்தால் நாளைக்கு விஜய் அவர்களோட கூட்டு சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப விஜய் எந்த கட்சி எந்த மதத்தை ஆதரிக்கிறாரோ அந்த மதத்தை தான். அப்பனா உங்களுக்கு மக்களுடைய நம்பிக்கையை வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. விஜய் கூட சேர்ந்தா அண்ணா கிறிஸ்துவர் வாக்கு வரலாம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் திருமதி ஆனந்தி லக்ஷ்மண் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். இப்போ 2026 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக அதே அதிமுகவா இருக்குமா இல்லை பாஜகவின் அதிமுகவா இருக்குமா? ஏன்னா அது உடையுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதிமுக. இல்ல அதிமுக உடைய ஆரம்பிச்சிடுது. சரி, இப்போ மக்களுக்கு வந்து ஒரு காலத்தில் அதிமுகன்னா எப்படி இருந்தது நீங்களே சொல்லுங்க. அதிமுக உடையிறது ஒன்றும் இன்னைக்கு புது சரித்திரம் இல்லை. முதல்ல வந்து திரு எம்ஜிஆர் அவர்களே திமுகலேருந்து அவர் கணக்கு கேட்ட போது அவங்க முறைச்சாண்டு பிரிஞ்சு வந்து அதிமுக ஆரம்பிச்சாரு. ஆனால் அப்போ கலைஞர் எதிர்பார்க்கல இது இவ்வளோ பெரிய இதுவாக வளரும்னுட்டு. எம்ஜிஆருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருந்தது, எல்லாம் நடந்தது. அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரை வந்து எழுத்தாங்க முதல்லலாம். இருந்தாலும் ஒரு எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவில் படுத்துட்டு இருந்த போது, உடம்பு சரியில்லாத போன போது, அவர் இல்லாத போது அந்த கட்சியை அப்படியே அழகா நிர்வாகம் பண்ணி நல்லா ஜம்முன்னு கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அம்மையா. திருப்பி எம்ஜிஆர் இருந்த போது திருப்பியும் கட்சி சில பேரோட தூண்டுதல் பேர்ல ஜானகி அம்மா வந்து தனியா இது பண்ணினாங்க. ஆனா கூட ஒரு வருஷம் கூட நிலைக்கல. அவங்களும் முதலமைச்சராக இருந்தாங்க, ஒரு வருஷம் இருந்துட்டு இல்லை இதெல்லாம் எனக்கு சரி வராது மரியாதையை அவங்க ஜெயலலிதா அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. ஜெயலலிதா அம்மா இவ்வளவு நடுவுலையும் அதை வந்து கட்டுக்கோப்பா கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி திமுக ஆட்சி வந்து அது இல்லவே இல்லைன்னு கனிமொழி அம்மா வந்து மறைக்கிறாங்க. முழு பூஷணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி. ஒரு முறை வந்து கருணாநிதி அவர்கள் வந்து கலைஞர் முதல் மந்திரியாக அவர் இருக்கார் தமிழ்நாட்டில், சட்டசபையில் போய் அந்த ஜெயலலிதா அம்மா புடவையை பிடிச்சி அவமானம் செஞ்சவுடனே அவங்க தலைமுடியெல்லாம் கிடிச்சு ஒரு பெண்மணின்ற காரணத்துக்காக அவங்க புடவையை பிடிச்சி இழுக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசமான செயல். ஆனால் அந்த திமுக காரர்கள் இதை ரொம்ப அழகாக நிறைவேற்றினாங்க. இன்றைக்கி வேணால் இல்லைன்னு சொல்லலாம். அன்றைக்கி ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்ப ஒரு ரோஷத்தோட சொன்னாங்க, நான் நல்ல பதவிக்கு வந்து இதே சட்டசபைக்குள்ள வருவேன், நான் இல்லைன்னா வரமாட்டேன். சொன்ன வண்ணம் செஞ்சாங்க, அதே மாதிரி வந்தாங்க, அவ்வளோ கட்டுக்கோப்பா நடத்தின்னு போனாங்க. சரிங்களா? அவங்க ஜெயலலிதா அம்மா இப்போ சந்தேகத்தோட ஏதான் சரி அது இன்னும் நிறைவேறல, நமக்கு இன்னும் தெரியலை, அது உண்மை. அவங்க வந்து இறந்துடுறாங்க 14 வருஷம். இப்போ வந்து அவங்க உயிரோடு இருந்த காலத்தில் பன்னீர்செல்வத்தை தான் எப்பவுமே இது பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி, சின்னம்மாவும் சிபாரிசு பண்ணுறாங்க. முக்கியமாக சொல்ல போனான்னா பாஜகவுடைய தலைமையில் பின்புலத்தில் அவங்களோட சப்போர்ட்டும் கிடைக்கிறது. எடப்பாடி ஒரு மாதிரி அமைதியாக ஒரு 5 வருஷம் இந்த 19ஆம் வருஷம் வரைக்கும் நடத்திட்டு போகிறாரு. ஆனால் எடப்பாடிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தோணிச்சு, முதல்ல தன்னை ஏத்தின ஏனி யாருன்னா சின்னம்மாவை பயிச்சிட்டாரு. அடுத்தது பன்னீர்செல்வத்தையும் பயிச்சுக்கிட்டாரு. இப்ப அதிமுக தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? நீங்க 26 வரைக்கும் போவேணாம். இப்பவே போனீங்கன்னா 1008 பிரிவு இன்னும் கூட பிரிவு வரும்னு சொல்றாங்க. இப்ப வந்து செங்கோட்டையாரும் இவரும் வந்து இரண்டு பேரும் குறிப்பிடுறாங்க, செங்கோட்டையன் வேலுமணி. ஆமா, அவங்க வேற பிரிப்பாங்கன்னு நான் ஒரு சமயம் தோணுது, இனிமே பிரிக்கிறதுக்கு இடம் கூட இருக்கா? எந்தெந்த பிரிவுல எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை வாக்கு தேரும்னு யோசிச்சு பாருங்க. அப்படியானா இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா எடப்பாடியார் தலைமையில் நின்ற அந்த இதில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க?
அப்போ அத்தனை பேரும் என்ன செய்வாங்க, எங்களுக்கு எங்கே இந்த இது இருக்கோ மரியாதையாக டிவி இந்த தினகரன் எல்லாம் அந்த சின்னமாவும் வந்து பாஜகவோட போயிட்டாங்க பாராளுமன்றத்துலேயே. இந்த மிச்ச மீதி இருக்கிறதுலையே கூட டெய்லி ஒரு 10 பேராக போய் இப்போயே கூட சேர்ந்துட்டு இருக்காங்க பாஜகவில். அப்போ கூடாரமே காலி ஆயிடுச்சுன்னா அதிமுக எங்கே இருக்கும்? இதில் வந்து ஊர் 2 பட்டால் கூத்து அடிச்சு கொண்டாட்டம். இதில் யாருக்கு கொண்டாட்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அதை கொண்டாட்டம்னு சொல்கிறத விட மக்களுக்கு தான் கொண்டாட்டம். மக்களுக்கு கொண்டாட்டம். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லது வருது இல்ல இந்த சாக்குல. நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுன்னு சாவுங்கப்பா, என்னவான்னு செய்யுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் அதிமுக கூடாரம் எப்படி காலி ஆகும்னுட்டு. இந்த மாதிரி எடப்பாடி அன்னைக்கு ஒத்துமையா இருக்க வேண்டிய நேரத்துல அவர் இருக்கவும் இல்லை. இப்படி அதிமுகவை ஒத்துமையா இருக்க விடாம ஆதியிலேருந்தே நிறைய சதிகள் நடந்துட்டே தான் இருந்தது. அது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இருந்தே நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படிதான் நடக்குது. திமுக மென்ஷன் பண்ணேன். நீங்க திமுகவை மென்ஷன் பண்ணினீங்கனாலும் திமுக வந்து ஒரு பக்கம் அங்க பயந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாது, அவங்க வெளியே தான் ரொம்ப இதா காமிச்சுக்கிறாங்க. அவங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, கதை தான் ஆயிப்போச்சு. ஒரு 21ஆம் வருஷம் தேர்தல் போது ஒரு 350 இது கொடுத்து அந்த இவரை வரவழைச்சாங்க, பிரசாந்த் கிஷோரை வரவழைச்சாங்க. அவரும் ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு கொடுத்தாரு. இவங்க வின் பண்ணாங்க. இவங்க என்னமோ எல்லாமே தனக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கலைஞர் அளவுக்கு நிர்வாக திறமை சிலதெல்லாம் கலைஞர் செய்யவே மாட்டார். அதை இவங்க கண்டிப்பா செஞ்சிருக்காங்க. அடுத்தது இவங்க குடும்ப கட்சின்னு அப்படியே கொண்டு போறாங்க. இன்னும் 5, 6வது தலைமுறை கூட ஆள் ரெடியா இருக்கு திமுகல. அது அவங்க குடும்பம்னு சொல்றதுலயே நிறைய கருத்து கசப்பெல்லாம் இருக்கு. அழகிரிக்கு இருக்கு, கனிமொழி அம்மாவுக்கு இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. இன்னும் மூத்த தலைவர்கள் சில பேர்லாம் இருக்காங்க. ஏதோ கொஞ்சம் சரிப்பா உங்க பையனுக்கு சீட்டு தரேன், அவங்க மச்சானுக்கு சீட்டு தரேன்னு சொல்லி திருப்திப்படுத்த நினைச்சாலும் அதெல்லாம் முடியல. அதை விடவும் இப்ப சொன்னேன் இல்லையா, தனியா அவங்க குடும்பத்துக்கு தான் சொத்து. அது இந்த அரசியல்றதே காசு சம்பாதிக்கிறதுக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அவங்க குடும்பம் மட்டும்தான் சம்பாதிக்கணுமா, நான் சம்பாதிக்க கூடாதான்ற எண்ணம் இருக்கு எல்லாருக்கும். இப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ஊழல் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகுது. ஏற்கனவே சொன்ன இந்த ஊழல் எல்லாம் பேசாத வரைக்கும் அஸ்திவாரம் ஆடாம இருந்தது. இப்ப நிர்வாகமும் சரியில்லை, அஸ்திவாரமும் ஆடுது. சரி, அப்படிதான் போட்டோம். இந்த ஒரு 21ல் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களே, இந்த 24ஆம் வருஷம் இந்த 3 வருஷம் ஆட்சியில வந்து திமுகவால தான் செஞ்ச சாதனைன்னு சொல்லி ஏதாவது வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியுமா? அவங்க சும்மா பெருமை தான் சொல்றாங்க. ஒன்றுத்துலேயும் வந்து ஒரு இடர்பாடு இருக்கு. மகளிர் உரிமை தொகைன்றாங்க, சமூக நீதின்றாங்க, திராவிட மாடல்ன்றாங்க. ஆனா ஒன்றுத்துக்கும் வந்து உண்மையான அர்த்தம் அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. சமூக நீதினா தெரியுமாங்க, திராவிட மாடல்னா என்னங்க, உரிமை தொகையா உதவி தொகையா இப்படியெல்லாம் வருது. அதனால திமுகவுக்கே அங்க இடம் இல்லை. அதெல்லாம் ஒரு காலம் இல்லை. இப்போ திமுக நிலைப்பட ஒதுக்கிடலாம். இப்போ அதிமுக பாஜகவின் வசம் வர ஏதாவது வாய்ப்பு இருக்கு 2026? ஏன்னா உடையும் அப்படின்னாலே உடஞ்சிட்டா மேக்ஸிமம் அடுத்து அந்த குருவிகள் கலந்து பார்த்தீங்கன்னா கூட தேடி தான் வரும் எங்க கூடு இருக்குன்னு. அப்போ ஒரு கூடு திமுக பக்கம் போக வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கிறதுல பாஜக தான் எஞ்சி இருக்கிறது. அதிமுகவெல்லாம் பாஜகவுக்கு வந்துருமா நீங்க கேக்குறீங்க. ஆனா நான் முதல்ல சொல்லும் போதே உங்களுக்கு சொன்னேன், அதிமுகன்ற பேர்லயே அங்க ஒண்ணும் இருக்காது. எல்லாம் மொத்த சங்கமமா இங்க பாஜகல இருக்கும். அதுக்கப்புறம் தனியா யாருக்குன்னு எடுப்பாங்க. பாஜகல வந்து சேர்ந்துட்டாங்க. ரெண்டாவது, இப்ப நீங்க சீமானை பத்தி சொன்னீங்க, தனியா நிக்கிறாருன்னுட்டு. ஆனா சீமான் வந்து ஒரு தேசிய கட்சிக்கு போய் அவரை போய் இந்தியா முழுக்க போய் நிக்க சொல்லுங்களேன் பாப்போம். ஒன்றும் வேணாங்க. இங்க திமுக இண்டி கூட்டணியில வந்து கூட்டணி தேவையில்லாம இப்ப வாய் சொன்ன அந்த அளவுக்கு உதயநிதி அவர்கள் வந்து சனாதன தர்மத்தை பத்தி அதை பத்தி எடுத்து அதுக்கு பயங்கர எதிர்ப்பு கிளம்பி இந்த இண்டி கூட்டணியிலேயே இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சார மேடைக்கு வரட்டமான்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா அவங்க ஒத்துக்கல. ஏன் தெரியுங்களா, நீங்க திமுக வந்து இந்த பேச்சை சொன்னா இங்க எங்களுக்கு வர ஓட்டு கூட வராது போயிடும், அதனால நீ வராதப்பா உன் ஊர்லயே இருந்துட்டாங்க. இப்ப அண்ணாமலை கூட தான் போறாரு, தெலுங்கானால இதுல எல்லாம் போனாரு. ஏன் அவர் இங்கே இருக்க வேண்டியதான், அவர் எப்படி போக முடியுது பிரச்சாரத்துக்குலாம்? அதே மாதிரிதான் சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு தேசிய கட்சியோட போட்டி போட முடியாது. நீங்க தனியா இருக்கீங்க, சரி உங்களுக்குன்னு ஒரு தனி ஆளுமை இருக்கு, எல்லாம் ஒத்துக்கிறோம், அதை மக்கள் சொல்லட்டும், அது நமக்கு வேண்டாம். ஆனா நீங்க யாரை எங்க வைக்கணும்னு ஒரு கணக்கு இல்லையா? ஒரு காலத்துல இருந்தது தமிழ்நாட்டுல. எப்ப திமுக அதிமுக காங்கிரஸுக்கு அதே தான் சொல்லிட்டேன். எப்படி அவங்களுக்கு கழுத தேஞ்சு கட்டெரும்பாயி போயிடுச்சு. அவங்களுக்கு காங்கிரஸுக்கு அவங்களுக்கே அக்கறை இல்லை. இப்போ வேணா ராகுல் காந்தி சொன்னாரு வந்து நிர்வாகம் எல்லாத்தையும் மாற்ற போறேன்றது வந்து கண்ணு கெட்டப்புறமா சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எல்லாம் உங்களெல்லாம் போச்சுப்பா, இப்பதான் நீ போய் எடுக்க போற, இத்தனை நேரம் தூங்கிட்டு இருந்தியான்னு கேட்கணும். அப்புறம் இல்லை, இப்போ அதிமுகன்றது பாஜக வசம் அப்படின்றத தாண்டி சீமான் சொல்லிட்டு தனி தான், அவர் தனித்து தான் நிற்பாரு, ஒரு கோட்பாடே வச்சிருக்காரு. இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜய் ஒருத்தர் உள்ள வரப்போறார் 2026. இப்போ என்ன நடக்குதுன்னா, அதிமுகவில் நிறைய தலைவர்கள் விஜய் சிறந்தவர், எம்ஜிஆர் மாதிரிலாம் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கிறது அந்த விஜயோட அதிமுக ஒன்று சேர்ந்தார்
சரி, மீண்டும் பலம் கொஞ்சம் பொருந்திடாதா? முன்னாடி வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, மையம்னு ஒரு கட்சி, மக்கள் நீதிமன்றம்னு நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்களே, அதுல இப்ப யாரா இருக்காங்களா? அப்ப என்ன அர்த்தம்? சும்மா வேணும் வாக்குகளை பிரிக்கிறதுக்காகவோ இல்ல ஜாதி அடிப்படையிலையோ ஏதோ ஒண்ணுத்துக்காக ஏதோ ஒரு பின்புலத்துல இவங்கெல்லாம் கட்சி தொடங்குறாங்க, சினிமா பிரபலமோ யாரோ. ஆனா இவங்கெல்லாம் நிலைச்சிருப்பாங்களான்னு தெரியல. எல்லாரும் வந்து புலியை பார்த்து பூனை சூடு போட்டோன்னா, எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையிலேன்னு வந்தாரு, ஜெயலலிதா அம்மா திரைத்துறையிலேயும் வந்தார், அதனால நாங்களும் வருவோம்னு சொல்லி நாங்களும் அப்படியே பெரிய ஆள் ஆகும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களுக்கு சினிமா வாய்ப்புல இருக்கிறனால உங்களுக்கு இருக்கிற பிரபலமோ மக்களோட ஆதரவோ நீங்க ஒரு கட்சி தலைவரா கட்சி ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்பவும் கிடைக்குமோ? முதல்ல அந்த நம்பிக்கை இருக்கா அவங்களுக்கு? எத்தனை நாளைக்கு ஒரு நாள் சொன்னதை இன்னொரு நாள் மாற்றி சொல்ல வேண்டி வரும்? ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு எவ்வளவோ இந்த அரசியல் வந்து இது ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி, இதுலேயே ஊர்னவங்களாலேயே கூட சமாளிக்க முடியல. இவ்வளவு கலைஞர் தலைமையில் அவ்வளவு வருஷம் இருந்து வந்த அந்த கலைஞர் குடும்பத்தில் ஏதோ பாவம் வாரிசு உரிமை அடிப்படையில் அவங்களுக்கு கட்சி பொறுப்பு வருது. ஆனால் அந்த அளவு அனுபவம் இருக்கா? கலைஞர் இருந்தால் இந்த மாரி எல்லாரையும் பகைச்சிட்டு இருப்பாரா? அதனால வந்து சும்மா யார் வேணா எது வேணா சொல்லலாம். விஜய் கூட தான் ஆரம்பிக்கிறாரு, கமலஹாசன் கூட தான் மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சாரு, நாளைக்கு நான் கூட ஆரம்பிப்பேன், பரவாயில்ல எடுத்துக்கோங்க, அதையும் கணக்குல. பேர் இருக்குல்ல, அவருக்குன்னு ஒரு பிரபலம் இருக்குல்ல. இல்லங்க, அவருக்கு ஒருவேளை அதிமுகவும் விஜயும் இணைந்தால், ஏன்னா அதிமுகன்றது எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய் ஒரு பலமா நீங்க இருங்க. இப்ப அதை சொல்லணும்னா நான் வேற ஒரு விஷயம் சொல்ல வேண்டி வரும். அதாவது பாஜகவோட கூட்டுல இருந்தாங்க போன சட்டசபை தேர்தல் போது அதிமுக. அது வரைக்கும் வந்து அவங்க சிறுபான்மையினர் ஓட்டுன்ற பேச்சு எடுக்கல. என்னதான் வந்து ஆட்சியில் இருந்த போது சில சமயம் கம்ப்ளைண்ட்லாம் வந்தது, ரம்ஜானுக்கு கஞ்சி ஊத்தரிச்சே நல்ல அரிசி போடுறாங்க, வேணும்னே அவங்கள வந்து கவர்ந்துக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க, அந்த ஹஜ் யாத்திரைக்கு பணம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பாஜக விட்டு வெளியே வந்த அடுத்த க்ஷணமே இப்ப திருப்பியும் சிறுபான்மையரை கவரணுன்றதுக்காக நெத்திடுறதெல்லாம் விட்டுட்டாரு எடப்பாடி அவர்கள். இதே மாதிரி நீங்க நேரத்துக்கு நேரம் நீங்க வேஷம் போடுற ஆளா இருந்தா மக்கள் அதெல்லாம் இப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன் மாதிரி ஏமாத்த முடியாது. நாளைக்கு விஜய் அவர்களோட கூட்டு சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப விஜய் எந்த கட்சி எந்த மதத்தை ஆதரிக்கிறாரோ அந்த மதத்தை தான். அப்பனா உங்களுக்கு மக்களுடைய நம்பிக்கையை வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மக்கள் என்ன நம்புவாங்க, நான் செய்யற நல்லதுக்கு ஓட்டு போடுவாங்கல்ல. நீங்க சும்மா அந்த மதம் அந்த கட்சி அந்த மதத்தவரை தேர்ந்து வாக்கு எனக்கு கிடைக்கும், விஜய் கூட சேர்ந்தா வேணா கிறிஸ்துவர் வாக்கு வரலாம், ஆனா நாட்டு மக்கள் நம்பிக்கையை பெற முடியுமா? சந்தேகம். ஓகே மேம், இப்போ இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சமூக வலைதளத்தில் ஒரு ட்வீட் போடுறாரு, அதுக்கு ரீகமெண்ட் மாதிரி அண்ணாமலை ட்வீட் போடுறாரு. ஒரே வார்த்தை போர் சமூக வலைதளத்தில் போய்கிட்டு இருக்கே, இது எங்கே போய் முடியும்? அதாவது அது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெட்ரோ ட்ரெயின் இதில் வந்து லாசன் அண்ட் டூப்ரோன்ற நிறுவனம் வந்து எடுத்துருந்தாங்க, மோடி பேசியிருந்தாங்க. ஆமாம், எடுத்துடாம மோடி பேசியிருந்தாங்க. இவங்க இலவச பஸ் கொடுக்க ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலவச பஸ் மூலமாக தான் வந்து மக்கள் போனாங்க. எனக்கு காசு கொடுக்க வேணாம், நான் எதுக்கு மெட்ரோவில் போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால லாசன் டூப்ரோ வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க, ஏன்னா இனிமேல் இந்த ப்ராஜெக்ட் வரல சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து இங்கே சொன்னான்னா ஏன் இப்போ மக்களுக்கு அதுதானே போகும். இது தேவையில்லாமல் வந்து ஒரு பழனிவேல் தியாகராஜன் இந்த வார்த்தையை சொல்கிற, அப்போ நாங்கள் கூட பதிலுக்கு சொல்லலாம், ஆமாம்ப்பா மெட்ரோ பஸ்ஸு கூட நிறைய பொல்யூஷன் வரும்னுட்டு. சரிங்க, இலவச பஸ்ஸு கொடுத்தாங்களே, எங்கேயா ஒழுங்காக நடக்குதா? நீங்கள் போய் நாட்டில் ஒரு சாதாரண ஒரு அடிப்படை ஒரு பெண்மணியை போய் கேட்டு பாருங்க. நான் கூட பஸ்ஸில் போவேன், பஸ்ஸில் போனேன், பஸ்ஸு வந்தால் தானே. அது மட்டுமா? சும்மா இல்லையே, அதான் சொன்னேன், வாய் எங்கெங்க சும்மா இருக்குது. ஏன் உங்களுக்கு ஏன் இந்த பணம் யாரோ ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க, ஏன் ஓசியில் பஸ்ஸு போனீங்கல்ல நல்லா இருக்குல்லன்னா அது எவ்வளோ ஒரு மாட்டமான ஒரு இது. ஸோ மக்களிடையே ஒரு வெறுப்புணர்ச்சியை எல்லா விதத்துலையும் சம்பாதிச்சிட்டா. இனிமேல் வாயை மூடிட்டு இருந்தாலாவது கொஞ்சம் மரியாதை தக்க வச்சுக்கலாம். அதுவும் போயும் அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் வந்து பேசினான்னா அவர் நேர்மையான அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஒரு எவ்வளோ இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. முன்ன கூட அதிமுகவை பகைச்சிருக்க வேண்டாமேன்னு எல்லாரும் சொன்ன போது எல்லாரும் வந்து அண்ணாமலையை திட்டினாங்க. பாஜக வந்து இவ்வளவு தூரம் வந்தது வந்து அண்ணாமலை இருந்து கெடுத்துருவார் போல இருக்கு, இவர் தான் வளர்த்தாரு, ஆனால் இவரே கெடுத்துருவார் போல இருக்கேன்னு கூட சொன்னாங்க. ஆனால் அவர் அதுக்கு அசந்தாரா, அதெல்லாம் முடியாது, ஊழலில் யாராக இருந்தாலும் நான் வெளியே எடுப்பேன்னாரு. இந்த மாதிரி ஒரு நேர்மை இருக்கிற ஆள்கிட்ட போய் வாயை கொடுத்து மாட்டிக்கணும். ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல் வந்து ஒரு வார்த்தை சொல்லி நிதி மந்திரியா இருந்தவர் இப்போ ஏதோ இலாக்கா ஏதோ போனா போகுதுன்னு இதுலயோ ஒட்ட வச்சு வச்சிருக்காங்க. இன்னமும் ஏதாவது பேசினா என்ன ஆகுது? அதுவும் வேற பாவம். குறைஞ்சபட்சம் அந்த முதலமைச்சருக்கு மரியாதை கொடுத்து, அவர் தான் எப்போ சொன்னார்ல, எனக்கு காலையில் பொழுது விடியச்சேவே பயமா இருக்குது, யார் யார் என்னென்ன பேசி எனக்கு பயம், ஆமாம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்க பாவம், அவர் முதலமைச்சர் உங்கள்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்கறது உங்க இலாக்காவுக்கு உண்டான பணி இல்லை, நீங்க அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க செய்யவும் இல்லைன்னா மக்களுக்கு தெரியுமே.
இல்லைன்னா தமிழ்நாடோட நிதி நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குமா, 5 பேர் கொண்ட பொருளாதார குழுவெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க, அப்படி இன்னும் கடன் வாங்கியிருக்கீங்களே ஏன்? அப்போ என்ன செஞ்சாங்க இவங்கெல்லாம் 5 பேர்? இவ்வளோ பேருக்கு இந்த ஸ்பெஷல் குழு வச்சு அவங்களுக்குலாம் இவ்வளோ சம்பளம் மக்கள் வரி பணத்துலேருந்து போச்சே, அப்போனா அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? என்னத்துக்காக அவங்கள வச்சிங்க? அதனால் அதே தான் ஒரு முதலமைச்சர் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் உங்கள் பொறுப்பெல்லாம் நீங்கள் செய்யணும்னு இல்லை. நிவாரணம், மக்கள் நிவாரணம், குடிநீர் வெள்ள நிவாரணம்னு சொல்லி அதுக்கு முன்னாடி பணத்தை வாங்கி அந்த பணம் போன இடத்துல மக்கள் கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஒரு மந்திரியும் அவங்க நிர்வாக பொறுப்பை எதுவும் செய்யறதில்ல. குறைஞ்சபட்சம் வாய் விடாமல் இருந்தால் நல்லா இருக்கும். இல்லை, அண்ணாமலை அதுக்கு ரீகமெண்ட் போகிற மாதிரி சொல்லியிருக்காரு. இலவசத்தை வந்து கொஞ்சம் குறிக்கோள் காட்டி பேசுன மாதிரி இருக்கு. இடது பாக்கெட்டில் எடுத்து வலது பாக்கெட்டில் வச்சு விட்டுறீங்க, இதை நீங்கள் இலவசம். அது தெரிஞ்ச, அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நீங்கள் மற்றபடி எதுவும் பணியெல்லாம் எதுவும் செய்ய வேணாம், வெறும் மக்களை இலவசத்தை காமிச்சே ஏமாத்திட்டு இருங்க. என்ன இப்போ மக்கள் அது விழிப்பு ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாள் முன்னாடியே ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது மக்களுக்கு இது வந்து உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் கொடுத்தேன். ஒரு பெண்மணி வந்து எனக்கு இவர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அது பேர் கூட கலைஞர், அதில் வந்து 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்படியே ஏமா கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறியாமா அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாங்க. ஒரு பெண்மணி வந்து மூஞ்சில் காரி துப்பாத குறையா சொல்லிட்டு, ஆமாயா நீங்கள் வருஷத்துக்கு மாதத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, சாராய கடைக்கு போய் டாஸ்மாகில் வந்து உங்களோட இதில் ஏற்றி விட்ருக்கீங்க. என் புருஷன் வந்து ஒரு நாளைக்கு வந்து 200 ரூபாய்க்கு குடிக்கிறான்னு வச்சுப்போம், 60 நாளைக்கு 30 நாளைக்கு 200 ரூபாய்க்கு குடித்தா என்ன ஆகும்? 6000 ரூபாய் அங்கேயே போச்சு. நீ கொடுக்குற 1000 ரூபாய் என்ன மூளைக்கா போதும்? இது எதுக்கு நீ சொல்கிற? இதில் வந்து பால் விலை உயர்வு, பார்த்த இடந்தோறும் விலைவாசி உயர்வு, எதுக்கா இந்த பெருமை செய்ய? ஆக மொத்தம் அண்ணாமலை சொல்ல நினைக்கிறதும் அதுதான். நீங்கள் சும்மா இலவசன்ற பேரில் நாளைக்கு ஏதோ ஒன்று தப்பாக போச்சுன்னா அதுக்கும் காரணம் மத்திய அரசு திட்டத்தை குறை சொல்கிறதுன்னு வச்சுருக்கீங்க. போதும் நிறுத்திக்கோங்க சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ஓகே மேம், இப்போ பிரதமர் மோடி பேசியிருக்காரு, உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு, காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோயிலை புல்டோசரை வச்சு இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ சமீப காலத்தில் மோடி அவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்லேருந்து ஈவன் இந்த பாராளுமன்ற தேர்தல் பிரச்சார உரையில் தேர்தல் வாக்குறுதி கூட யாரையுமே குறிப்பிட்டு சொல்லி எதுவுமே சொல்லலை. 3 தரப்பினர்னு அழகாக பிரித்து சொன்னார். விவசாயிகளுக்கு, ஏழைகளுக்கு, இந்த இவர்களுக்குன்னு சொல்லி அவர் அழகாக அப்படி தான் அவர் கொடுத்தார். ஆனால் அப்பேற்பட்டவரை உங்களுக்கு வந்து வரிசையாக இத்தனை கட்ட தேர்தல் ஆரம்பிச்சு உங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு, நம்ம தேர மாட்டோம்னு இந்தி கூட்டணிக்கு இது வந்துச்சு. அதனால அவங்க வந்து ஒவ்வொன்றா ஊர் விவகாரமாக எடுக்கிறாங்க. இந்த பேசாத ஒரு அமைதியானவரை பேச வைக்கணும்னு அல்ல. அவங்க வந்து இந்த இந்தி கூட்டணி தேராதுன்னு நினச்ச ஒரு முக்கியமான விஷயம், வடக்கேலாம் உத்தரப்பிரதேசில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போன முதல்லேருந்தே பாஜக ஆட்சிக்கு வந்த போது ராமர் கோயிலை வந்து கட்டுவோன்னு சொல்லி சொன்னாங்க, வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்க. மக்கள் அந்த பக்கம் வடக்கு இந்தியாவிலலாம் அவங்களுக்கு நல்ல நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, ராமர் கோயில், அது எத்தனையோ வருஷமா அவ்வளவு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ கோயில் கட்டணும்னு அவ்வளோ வீராவேசமாக இருந்திருக்காங்க. அது நிறைவேறிட போகிறதேன்னு இவங்களுக்கு ஆத்திரம் வருது. ஐயோ அதை காமிச்சு வாங்கிட போகிறாங்களேன்றதுக்கோசரம் என்ன சொன்னாங்கன்னு, நீ அதை காமிக்க முடியாது. நான் உடனே ராமர் கோயிலை வந்து நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால், அந்த மகாராஷ்டிரா இவர் சொல்லியிருக்காரு போன வாரத்தில் ஒரு நாள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் திறந்ததே தப்பு, கோயிலை திறந்ததே தப்பு, சங்கராச்சாரியெல்லாம் தப்புன்னு தான் சொன்னாங்க. ஐயா அதை 100 தடவை விளக்கம் சொல்லியாச்சு, நீங்கள் எதுக்கு அதை எடுக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு எதையாவது செஞ்சு நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா? மக்கள் மனசில் மோடி அவர்களை பேச வச்சு ஒரு வெறுப்பு சம்பாதிக்கணும். ஆனால் ஒன்று, மோடி தானா பேசலை, நீங்கள் கேட்டு நீங்கள் பேசி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் தான் பேசுனீங்க. முதல்ல மத சார்பினை, மத வாதத்தை வந்து வெளியில் எடுத்தது முதல்ல யார்? இண்டி கூட்டணியில் தானே. அப்புறம் ஏன் வந்து பாஜகவை சொல்கிறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்போம், அப்புறம் வந்து எல்லாருக்கும் பணத்தை இவ்வளோ. முதல்ல இலவசம் கொடுக்குற எந்த பொருளாதாரமே வந்து கெட்டு தான் போகும். அதே மாதிரி நீங்கள் இத்தனை நாள் இப்போ இந்த பாஜக ஆட்சியில் வந்து அப்படியே நாடு கடன் மேலே கடன் வாங்கிடுச்சு. என்னமோ இதில் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து பாலும் தேனும் ஆறாக ஓடிட்டு இருந்த மாதிரி பேச்சு. இப்படியே அவர் வந்து இவ்வளோ வளர்ச்சி பணிகளும் செஞ்சுருக்காரு. நாடு தழுவி அந்த இதெல்லாம் ரோடெல்லாம் போட்டிருக்காரு, எவ்வளோ திட்டங்கள், மக்கள் நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ வளர்ச்சி பணிகளுக்காக கடன் வாங்கினா கூட பரவாயில்ல, யாராக இருந்தாலும் ஒரு நாட்டில் கடன் வாங்கி, ஆனால் வளர்ச்சி இருந்தால் பரவாயில்ல. நீங்களும் கூட தான் காங்கிரஸில் கடன் வாங்கினீங்க, ஒத்துக்கிறீங்க. அப்போ கடன் இவ்வளோ இருந்தது, ஆனால் அந்த கடனை தீர்க்கறதுக்கோ இல்லை நாடு வளர்ச்சி பணி மூலமாக அந்த பணத்தை சம்பாதிச்சு பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ராமர் கோயில் கட்டியிருக்காங்கல்ல, அது வந்து மக்களுடைய நம்பிக்கை இது பண்ணுறதுக்கு கட்டினான்னு சொன்னால் கூட அது மூலம் வந்து சுற்றுலாத்துறை வந்து எவ்வளோ வருவாய் வருது. அப்ப நாட்டுக்கு நல்லதுன்னு தானே செய்யறாரு. உங்களுக்கு அது பொறுக்கல, அதனாலதான் வந்து அவரை பேச வைக்கணும்ல, அவரை ஆத்திரம் அடைய வைக்கணும், அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் நிதானமா அவர் சொன்ன வார்த்தையிலேருந்து வேற ஒரு தப்பு சொல்லலாம்,
திரிச்சு பேசலாம். அசிங்கமா ரொம்ப கீழ்த்தரமா இறங்கிட்டு வராங்க இண்டி கூட்டணியில. உண்மையிலே சொன்னானா நீங்க இதே மாதிரி செய்யற மூலம் முன்னாடி 10 வாக்காளர்கள் உங்களுக்கு வாக்கு போடுவாங்கன்னு இருந்தா நாளைக்கு நீங்க பேசுற பேச்சு மூலம் ஒருத்தர் கூட போட மாட்டாங்க. இதான் நிலைமை வரும். ஓகே இப்ப ஜூன் 4ஆம் தேதி சொல்லும். ஓகே மேம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.